சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. மாமா, கபிலன் 2 பேரும் சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம்மா. எனக்கும் வேண்டாம். இங்க பாருங்க, உங்க மனநிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பிரச்சனையில இருந்து நீங்க 2 பேருமே சீக்கிரமா வெளியே வரணும். நமக்கு தெரியாம நடந்திருந்தாலும் நடந்தது என்னமோ நல்ல காரியம்தான். அமுதாவுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்திருக்கு. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல, இதை நான் ஏத்துக்க மாட்டேன். என் அமுதாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவ விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. உங்க தம்பி தான் அவளை மிரட்டி இருப்பா. என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை கல்யாணம் பண்ணிட்டா. கபிலன், மணிகண்டன் என்னோட தம்பி தான். அவன் ஒரு முன் யோசனைலாம் எதுவும் இல்லாதவன் தான். எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுவான். ஆனா அவன் அமுதாவை மிரட்டிலாம் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். அப்படி பார்க்காதீங்க கபிலன். நான் மணிகண்டனுக்கு சப்போர்ட்டாலாம் பேசல. அமுதா மேல இருக்கிற நம்பிக்கையில தான் பேசுறேன். மணிகண்ட மாதிரி ஒருத்த மிரட்டினா அடிப்பணிஞ்சு விரயம் பண்ற அளவுக்கு அமுதா ஒண்ணு கோழை கிடையாது. அவ புத்திசாலி. இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருப்பா. இனிமே அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சா தேவையில்லாத வேதனை தான் மிஞ்சும். நான் தூக்கி வளர்த்த பொண்ணுமா அமுதா. அப்பா அப்பான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவா. சின்ன விஷயமா இருந்தா கூட என்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டான். என்னை பார்த்துக்கணும்னு கை நிறைய சம்பளம் வாங்கின வேலையை கூட விட்டுட்டு வந்து நின்னா. அவளா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. தகப்பனுக்கும் கூட பிறந்தவனுக்கும் கல்யாணம் பண்ண போறோம்ங்கிறத சொல்லாம பண்றதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்தது? ஒரு நிமிஷம் கூட எங்க 2 பேர் முகமும் அவளுக்கு ஞாபகத்துக்கு இல்லையா? அவ அம்மா இருந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா? என்ன இருந்தாலும் தாய் வளர்த்த பொண்ணுன்னா அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருப்பாள்ல. மாமா, இதே கேள்விதான் எங்க அம்மா அப்பாவுக்கும். ஏதோ வயசு தடுமாறி இப்படி யோசிக்காம செஞ்சுட்டா. மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாம சம்மதிக்க மாட்டோம்னு அவன் நினைச்சிருப்பான். அதனால்தான் அவசரப்பட்டு இப்படி பண்ணிருப்பான். புனிதா, மணிகண்ட உன் தம்பிங்கிறனால அமைதியா போக வேண்டியது இருக்கு. உன் அழகர் மாமாவோட சொந்தக்கார பொண்ணு தீபிகா இருக்கால்ல, எனக்கு பழக்கம் கூட இல்லை. ஆனா அவங்கள மணிகண்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லும்போது கூட ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறோமேன்னு எனக்கு குற்ற உணர்வா இருந்துச்சு. கடைசியில இப்ப என் தங்கச்சியை பலி கொடுத்துட்டேனே.